கடைசி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ராஜ் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல். இந்த வண்டியில் வந்து இப்போ ஃபியூல் பம்பு தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லார்ஜ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,58,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஒரு ரஃப் ஐட்லிங்கு, இன்ஜினோட ஐட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கண்ட்ரோல் இல்லை. ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே வந்து கரெக்டாக இல்லை. இன்ஜினோட நாக்கிங் நாய்ஸும் வருது. பின்னாடி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாக்கிங் நாய்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கும் வருது, ஒயிட் ஸ்மோக்கும். இப்போ நான் வண்டி ஆக்சிடென்ட் போட்டு காமிக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்கில் வாட்டர் மிஸ் ஆனதுனால தான். ரெயின் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்கில் பெட்ரோல் பங்க்லையா இல்லை வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மிஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் பம்பு உள்ளே ரஸ்ட் ஆகும். ஃபியூல் பம்பு உள்ளே ரஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் எல்லாமே வேறவும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரையும் லாக் பண்ணிடுச்சு. இன்ஜெக்டர் 2-3 வாட்டி லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபியூல் பம்போட டிஃபெக்ட் அவங்க தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்க ஃபியூல் பம்பை வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபியூல் பம்ப் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். இந்த லார்ஜோட ஃபியூல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்டல் ஃபியூல் பம்ப் வரும். இப்போ நான் இன்ஜின் சைடு காட்டுறேன். இதோட ஃபால்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் வருது. ஃபியூல் ப்ரெஷரை பாருங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக லோ ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ஃபியூல் பம்ப் எல்லாமே அவங்க செக் பண்ணிவிட்டு ஃபியூல் பம்ப் நியூ ஃபியூல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் அதுதான் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியை செக் பண்ணுறேன். வண்டியோட ரயில் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு ரேண்டமாக உங்களுக்கு ஃபிக்ஸபிளாக இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறி இறங்குறது. அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இது ஒரு ஃபியூல் பம்போட டிஃபெக்ட் தான். நான் ஃபியூல் பம்பை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபால்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசன்னால வரும். ஒன்று இன்ஜெக்டர் லாக் ஆனாலும் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு உள்ள டிஃபெக்ட் ஆனாலும் வரும். வாட்டர் ஃபியூல் சென்சாரில் உள்ள வாட்டர் மிஸ் ஆகும்போதும் இல்லை ஃபியூலில் வாட்டர் மிஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூல் பம்பு டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட கியரை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட டீத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பில் கேம் கியரில் ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 டீத் வரும். இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 18 டீத் வரும். இப்போ கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ பெல்ட்டை நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் பெல்ட்டெல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கோட கவரும் இன்ஜினோட மவுண்டிங்கை ஃபிட் பண்ணுறேன். இந்த லார்ஜோட பம்பை ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த ஃபால்ட்டு. இப்போ நான் எல்லாத்தையும் அரைஸ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ஆஃப் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த பம்போட பார் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இறங்கி போயினே இருந்தது. இப்போ பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டரிங் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெஷர் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருந்தது. அது ஃபியூல் பம்பு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனதுனால தான் ஃபியூல் பம்போட பிளஞ்சர் வீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ பாருங்கள் 1200 பார் வரைக்கும் ஏறுது. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஃபியூல் பம்போட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் ப்ரெஷர் டெஸ்ட் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். ஐலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 280 பார் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 450 வரைக்கும் வந்துடும். முன்னாடி இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார் ப்ரெஷர் கம்மியாக இருந்தது. இப்போ இந்த வண்டியோட நாக்கிங் நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இப்போ சுத்தமாக இல்லை. அதே மாதிரி ஆர்பிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட இஷ்யூனால உங்களுக்கு வண்டி ஆக்சிலேட்டரே ஆகலை. அதேமாதிரி லோ பிக்கப் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. பொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருந்தது. இப்போ பொல்யூஷனை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இல்லை, இருந்தாலும் இன்ஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வாட்டர் என்டர் ஆகும்போது அதிலே திருப்பி இன்ஜெக்டரை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இதே வண்டி செட் ஆகிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இன்ஜின் கிட்ட வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணி என்ன ஃபால்ட்டு கூட வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபால்ட்டு கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெனால்ட் லாட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூல் பம்போட சேஞ்ச் பண்ணுற ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூல் பம்போட பழைய ஃபியூல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் இருந்ததுனால நான் ஃபியூல் பம்பை தான் சேஞ்ச் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.